அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மார்க்கத்திற்கு முதலிடம் கொடுத்த நபிகளார். மிகவும் அன்பிற்குரியவர்களாக நேசித்த தன் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்தபோது அன்பிற்குரிய மகளின் செயல் என்று அதை அங்கீகரிக்காமல் அதை கண்டிக்கும் வண்ணமாக அவர்களது வீட்டிற்கு செல்லாமலேயே திரும்பி வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களிடம் செல்லவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் விஷயத்தை சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்ல, நான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வாசலில் பல வண்ண சித்திரங்கள் வரையப்பட்ட திரைச்சீலை ஒன்றை கண்டேன். எனக்கும் இந்த ஆடம்பரமான உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? அதனால் தான் திரும்பி வந்துவிட்டேன் என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை சொன்னார்கள். அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த திரைச்சீலையின் விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் விரும்புவதை எனக்கு கட்டளையிடட்டும் என்று கூறினார்கள். நபி அவர்கள் அதை இன்னாரின் வீட்டாரிடம் அனுப்பிவிடு, அவர்களுக்கு தேவையுள்ளது என்று கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 2613. எந்த சோதனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஈமானிய வலிமை மிகுந்த ஏகத்துவவாதிகள் பலரும் உறவுமுறை என்று வந்துவிட்டால் அவர்களது ஈமானிய நிலை ஆட்டம் கண்டு விடுவதையும், அவர்கள் மிக உறுதியாக நின்றாலும் அவர்களது மனைவிமார்கள் அவர்களது மதியை மயக்கி ஈமானை மழுங்கடித்து விட செய்வதையும் காண்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டுமென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முன்மாதிரியை நம் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் நபி அவர்கள் தானும் ஆடவில்லை, தன் சதையையும் ஆடவிடவில்லை. சிறந்த தோழர்கள், பயனளிக்காத இந்த உறவுகளுக்காக மறுமை வாழ்க்கையை பாழாக்கி விடாதீர்கள். மறுமை வாழ்க்கைக்கு பயனளிக்கும் மார்க்க கடமைகளுக்கு முதலிடம் கொடுங்கள். அல்லாஹ்வும் அவன் தூதரும் கூறிய கட்டளையை ஏற்று நடங்கள். அதற்கே முதலிடம் கொடுங்கள். மறுமை நாளில் சிறந்த தோழமை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் முஹம்மதுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் மற்றும் நல்லோருடன் இருப்பார்கள். அவர்களே மிகச்சிறந்த நண்பர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 69. மறுமை நாள் ஏற்படும் போது வரும் சத்தத்தை கேட்டவுடன் நம்மை விட்டும் ஓட்டம் எடுக்கும் உறவுகள் ஒருபுறம் இருக்க, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள், மிக உயர்ந்த நபிமார்கள், உயிர் தியாகிகள், உண்மையாளர்கள், நல்லவர்கள் ஆகியோருடன் இருக்கும் வாய்ப்பு கிட்டும். இந்த வாய்ப்பை பெறுவதற்கு முழு முயற்சியை நாம் எடுப்போம். அப்படிப்பட்டவர்களாக, அப்படிப்பட்ட நல் மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.